சொல்லு மாறி. ஹஸ்பண்ட் சார், நான் இத தேவி அம்மாவுக்காக தான் பண்ணேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்க வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். இது மட்டும் இல்ல, நான் இன்னொரு முடிவும் எடுத்திருக்கேன். என்ன முடிவு மாறி? உங்க எல்லாரையும் விட்டு, இந்த வீட்டையும் விட்டு நான் போக போறேன். கையக்கணும் மகளே. ஹை பை. என்னாச்சு மாறி உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிற? இதுவும் தேவி அம்மாக்காக தான் ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா என் வயித்துல வந்து பொறுக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் அது நடக்கும். மாறி, தேவி பேரை சொல்லி இதையும் நீ எங்க கிட்ட இருந்து மறைக்க பாக்குற. மாறி, நீ இந்த வீட்டோட மருமக. நீ இந்த வீட்டை விட்டு போறத தேவி அக்காவை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்தோட அடுத்த தேவி நீதான்னு நாங்க எல்லாரும் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா எப்படி மாறி? ஏன் மாறி இப்படி தப்பு தப்பா முடிவெடுத்துட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. என்னாச்சு மாறி உனக்கு? மாறி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏ தாரா, எனக்கு என்னமோ உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு. நான் எதுவும் சொல்லலங்க. மாரியோட முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, என்னோட முடிவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாமா. இது நானே எடுத்த முடிவுதான். கேட்டீங்களா? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், அது ரொம்ப கஷ்டம். கஷ்டமோ நஷ்டமோ அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாமே. இந்த குடும்பத்துக்காக தான் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி மாறி உன்னை மட்டும் தனியா அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்க முடியும்? உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற வழியை விட உன் கூடவே இருந்து கஷ்டப்படுறதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாறி. நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் எடுப்ப. இப்ப எடுத்திருக்கிற முடிவு கூட ஏதோ ஒரு வகையில நல்லதாதான் இருக்கும். நான் அந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்றேன். வா போலாம். வா மாறி போலாம். அப்பாடா, தொலைஞ்சதுங்க. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு மாறி? தேவி அம்மா போட்டோவை நம்ம கூட எடுத்துட்டு போலாமா? சரி, எடுத்து போலாம். எடுத்துட்டு வரேன்.
என்ன மாறி, தேவி அம்மா வேண்டாமா? மாரி அம்மாவையா எடுத்துட்டு போக போற? நான் இப்போ வீட்டை விட்டு போறது நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். தேவி அம்மா தான் என் கைய புடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஈஸியா என்ன வெளியே அனுப்ப முடியாது. இப்போ வீட்டை விட்டு போறேன்னா என்னைக்கா இருந்தாலும் திரும்ப இதே வீட்டுக்கு வருவேன். தோத்து போய் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை மாதிரி இருக்கு நீ இப்ப சொல்றது. என்ன பாக்குறீங்க? வெற்றி தோல்விக்கு அர்த்தம் தெரியாத உங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன உளற? நான் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். யார் தோத்து போனது, நானா இல்ல நீங்களா? நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தனியா தான் வந்தேன். ஹஸ்பண்ட் சார் கூட உங்க பக்கம் தான் இருந்தாரு. ஆனா இப்போ வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் தனியா போகல. உங்க கூட இருந்த ஹஸ்பண்ட் சார் இப்போ என் பக்கம் என் கூட இருக்காரு. நான் வீட்டை விட்டு போறதால என்ன வேணாலும் பண்ணலான்னு தப்பு கணக்கெல்லாம் போட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீங்க பண்ண தப்பெல்லாம் வெளிச்சம் போட்டு நான் காட்டுவேன். கண்டிப்பா போயே ஆகணுங்கிறா. நான் என்னப்பா பண்றது? போலாம் ஹஸ்பண்ட் சார். என்ன மாதிரி அம்மாவோட போட்டோ எடுக்க போயிட்டு மாரியம்மன் போட்டோ எடுத்து வந்திருக்க? சரி, நான் போய் அம்மா போட்டோ எடுத்து வந்துடுறேன். தேவி போட்டாவை தூக்க இவன் கிளம்பிட்டான். அவ்வளவு தாய்ப்பாசம். இவனும் தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டான். மாரி போலாமா? போலாம் ஹஸ்பண்ட் சார். வா. ஒரு நிமிஷம். நல்லா தானே போயிட்டு இருந்தது. முடிய போற நேரத்துல இவனுக்கு என்ன வந்துச்சு? இப்படி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு போறவங்களோட கையில, கழுத்துல, காதுல இருக்கிற நகையை எடுத்துட்டு போறது நியாயமே இல்லையே. எல்லாத்தையும் ஒழுங்கா கட்டி வச்சுட்டு போ. சூர்யா சாரும் மாரியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. மனசளவுல கூட மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏமா இப்படி ஒரு நிலைமை? கஷ்டங்கிறது மாறி கொண்டு புதுசு இல்ல, அது பழக்கப்பட்ட ஒண்ணுதான்.
ஆனா சூர்யா சாருக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சேம்மா. அவரால் வெளியில போய் எப்படி சமாளிக்க முடியும்? எப்படி முடியும்? எப்படி எளிமையான வாழ்க்கைய அவரால் வாழ முடியும்? சூர்யா சார் பழகிக்கு ஒரு நாளும் மாரியால அவர் சிரமப்படுறத தாங்கிக்க முடியுமா? உங்க மகனும் மருமகளும் வீட்டை விட்டு போறதான் உங்களால தடுக்க முடியல. அவங்க போற இடத்துலயாவது நல்லா இருக்கணுமா? அதுக்கு நீங்க தான் எப்போதும் போல அவங்களுக்கு துணையாவே இருக்கணும். அக்கா, நீங்க மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? உங்க மருமக வீட்டை விட்டு வெளியில போக நீங்க அனுமதிச்சிருப்பீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும், இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னுதான் நீங்க முன்னாடியே போயிட்டீங்களா அக்கா? அக்கா, நீங்க மாறி வயித்துல மகளா பிறந்து இந்த வீட்டுல விளையாடுவீங்கன்னு நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். அந்த சந்தோஷத்தை கடவுள் இப்படி பறிச்சுட்டாரு. வாழ வேண்டிய சின்னஞ்சரிசங்க வீட்டை விட்டே போயிருச்சுங்க. நாங்க மட்டும் எதுக்காக இங்க இருக்கணும்? நீங்க தாங்க அவங்களுக்கு துணையா இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்காக அம்மா கட்டி கொடுத்த காலனி இது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்க தான். தேவி அம்மா சரியான இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் சார். ஹே, சூர்யா சார் மாரி மேடமும் வந்திருக்காங்க. ஆமாங்க. அண்ணே, அண்ணே கணேசனே, பழனி அண்ணே, சீக்கிரம் வாங்க. சூர்யா சார் மாரி மேடமும் வந்திருக்காங்க. மாரி மேடம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. அங்க பாத்தீங்களா? மாரி மேடம் வந்திருக்காங்க. வாங்க பாருங்க. மாரி, நீ மொத்தமா எழுதி கொடுத்திய சொத்து, அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது முதல் சொத்தே இந்த காலனி தான். இந்த இடத்துல நீங்க சும்மாலாம் தங்க முடியாது, அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்படி அட்வான்ஸ் கொடுக்க முடியலனா ஃப்ரீயாலாம் தங்க முடியாது. கிளம்புங்க. அட்வான்ஸ் தானே குடுக்குறோம். மாறி, இப்ப அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லனா என்ன ஹஸ்பண்ட் சார்? கால் கொலுசு இருக்குல்ல, இது பிடிங்க. மாறி, இந்தாங்க. இது அடமான வச்சா கம்மியா தான் கிடைக்கும். வித்து பணம் வாங்கிட்டு வாங்க. இத வித்தா எவ்வளவு பணம் கிடைக்கும்? ஒரு 1000, 2000, அதிகபட்சமா பார்த்தா ஒரு 5000.
எனக்கு அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய் வேணும். அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்களாலே அது கொடுக்க முடியாது. அதனால நடைய கட்டு, போங்கன்னு சொல்றேன்ல. ஹஸ்பண்ட் சார், வாங்க போலாம். அம்மா கொஞ்சம் நில்லுங்க. நம்ம தெய்வமா வணங்கிட்டு இருக்க தேவி அம்மாவோட மருமக இவங்க இப்போ ஒரு பிரச்சனையில இருக்காங்க. நம்ம கஷ்டத்தை போக்குன தெய்வத்தோட மருமகளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நாம அதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? தேவி அம்மா ஏதோ சொல்ல வராங்க போல இருக்கு. அது என்னவா இருக்கும்? மாரி, ஹஸ்பண்ட் சார், இதோ நான் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன டிராயிங்? இதோ ஸ்டார் மாதிரி இருக்கு. தெரியல ஹஸ்பண்ட் சார், நானும் அதைத்தான் பாத்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சார், இந்த போட்டோவை இங்க மாட்டுங்க, நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். சரி, குடு. மாரி, என்னாச்சு? ஏன் உன் முகம் வாடி போச்சு? நீங்க தரையில உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க எவ்வளவு வசதியோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா எனக்காக இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதான் ஹஸ்பண்ட் சார், என்னால தாங்கிக்க முடியல. வசதியாலேயோ பணத்தாலேயோ சந்தோஷம் நிம்மதியெல்லாம் கிடைக்கிறதே இல்ல. உண்மையை சொல்ல போனா, உனக்கு கல்யாண நாள் பரிசா புடவை வாங்குறதுக்கு நான் கூலி வேலை செஞ்சேன்ல, அப்ப கிடைச்ச சந்தோஷத்தை விட இப்போ உனக்காக இங்க வந்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சிவா அவளால கொடுக்க முடியாது, பிளாட்ஃபார்ம்ல தான் படுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ கொடுத்துட்டாங்கம்மா. சரி விடு, கொஞ்ச நாள் போகட்டும். வேற ஏதாவது காரணம் சொல்லி அங்க இருந்து துரத்தி விட்டுடலாம். கரெக்ட் சிஸ்டர். நமக்கு 1 லட்சம் ரூபாய் லம்பா அப்படியே மிச்சம் ஆயிடுச்சு. அந்த காலனிக்காரங்க சூர்யா மேலயும் மாரி மேலயும் காட்டின அன்பை பார்க்கும்போது அவ்வளவு எரிச்சலா இருந்தது ஆண்டி. அதுக்கு காரணம் அந்த தேவி. சிஸ்டர், முதல்ல தேவி காலனிங்கிற பேரை மாத்திட்டு தாரா காலனின்னு உங்க பேரை வைக்கிற சிஸ்டர். எல்லாம் எனக்காகவே செஞ்ச மாதிரியே இருக்கு. இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் அடுத்த மாரி. மாரி இல்ல, தேவி. நான் தான் அடுத்த தேவி. இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி. கௌபாய். செல்லகுட்டி போய் மாமாக்காக சூடா ஆவி பறக்க ஒரு கால் போட்டு எடுத்து. ஏன் தேவியோட ஆவிதான் இருக்கு. உங்களை வேணுமா? கேட்டனா இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே மாறிக்கிட்ட சொல்லணும். ஹாசினி அக்கா போன் பண்றாங்க. ஹலோ ஹாசினி அக்கா. ஹலோ மாரி, சூர்யா மாமாவும் நீயும் இப்ப எங்க இருக்கீங்க? தேவி அம்மா காலனில தான் இருக்கோம்க்கா. என்னைக்காவது ஒரு நாள் நாங்க இங்க வருவோம்னு எங்களுக்காக தேவி அம்மா ஒரு வீட்டை ஒதுக்கி வச்சிருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்க மாரி? என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வீட்ல இருந்து என்னோட மகனோ மருமகளோ எங்க போறதுன்னு தெரியாம வந்து நிப்பாங்க. அப்ப இந்த சாவி அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மாரி. நான் கூட நீங்க எங்க போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். தேவியத்தை உங்களுக்கு கைவிடல. ஆ, ஆமா ஹாசினி அக்கா, மாமா எப்படி இருக்காரு? மாமாவை பத்தி சொல்றதுக்கு தான் உனக்கு இப்ப நான் போனே பண்ண மாரி. என்னக்கா, எதுக்காக சிரிக்கிறீங்க? மாமா என்ன பண்ணாரு தெரியுமா மாரி? காண கிடைக்காத அந்த கண்குள்ளா காட்சிய நீ பாக்குறதுக்கு இல்லாம போயிட்ட மாரி. என்ன மாரி பேச்சே காணோம்? பாவம்க்கா அவங்க. அவங்களுக்கெல்லாம் நீ ஒன்னும் பாவம் பார்க்காத மாதிரி. அவங்க உனக்கு பாவம் பார்த்தாங்களா? நீயும் சூர்யா மாமாவும் வீட்டை விட்டு போறதுக்கு அவங்க துணைக்கு வரணும். சரி, மாமா இப்ப எப்படி இருக்காரு? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? மாமாக்கு இப்போ மப அதிகமா போச்சு, அவ்வளவுதான். முருக மாமா பத்திரமா கூட்டிட்டு போய் அவர் ரூம்ல படுக்க வச்சிட்டாரு. ஹாசினி அக்கா, மாமாவை இனிமே குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. மாமா இந்த மாதிரி தினமும் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சா நானே மாமாவை குடிச்சிட்டு வர சொல்வனே. ஐயோ அக்கா, என்ன அக்கா இப்படி சொல்றீங்க? அந்த தாராத்து குரூப் மொத்தம் அடி வாங்குதுல, எனக்கு அவ்வளவு சந்தோஷம் மாதிரி. நான் அதெல்லாம் சும்மா அப்படியே பேச்சுக்கு தான் சொன்னேன். கவலைப்படாத, மாமாவை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சீக்கிரம் நீ திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துரு மாதிரி. ஹாசினி அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம். மாமா குடிச்சிட்டு வந்து தாரா அத்தைய அடிச்ச விஷயத்த ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்ல வேண்டாம், அவரு வருத்தப்படுவாரு. சரிம்மா, நான் எதுவுமே சொல்லல. நீ அடிக்கடி போன் பண்ணு, நானும் பண்றேன். சரிங்க அக்கா. சரி, அப்ப நான் போன் வச்சிடுறேன். குட் நைட். குட் நைட் அக்கா. பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தமா வச்சுட்டு போயிருக்காங்க. காஃபி வேற போட்டிருக்காங்க. யாரு செஞ்சிருப்பா? மாரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எழுந்துறீங்க. என்ன மாரி, எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங்.
வேலையெல்லாம் செய்றீங்க? ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, நான் நேரமா எந்திரிச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல, போர் வேற அடிச்சுதா. அதனாலதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டேன். கோலம் நல்லா போட்டிருக்கனா? கோலம் சூப்பரா இருக்கு சார். நீங்க ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? ஏன் மனைவிக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அம்மா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. என் வீட்டுக்காரரு சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டாரு, அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. சரி வாடி, தண்ணி வண்டி வர்றதுக்குள்ள குடத்தை வரிசையில வச்சுட்டு வந்துடலாம். என்ன ஹஸ்பண்ட் சார், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. மாறி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இனி நீ எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் எல்லா வேலையும் பார்த்தேன். 3 பேரும் காப்பி குடிக்க நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன தலை இப்படி பாரமா இருக்கு? ஃபுல்லா போட்டா இப்படித்தான். அஸ்னி, தலை பாரமா இருக்குமா? சூட காஃபி கொண்டு வரியா? கொண்டு வர மாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் முருகன். என்ன சார், தலைவலிக்குதா? ஆமா முருகன், என்னன்னு தெரியல, காலையில எந்திரிச்சதுல இருந்தே தலை பாரமா இருக்கு. அப்படியா சார்? அப்படின்னா எதிர்கட்டிங் போடணும் சார். அப்பதான் இது சரியாகும். ஐயோ, பாத்தீங்களா சிஸ்டர், அந்த மாட்டுக்கார பையன் நம்ம மாம்ச குடிகாரனாக்க எப்படி கொத்து விடுறான் பாருங்க. காலையிலேயே குடிக்க சொல்றான், நம்மள அடிக்கிறதுக்கு மறைமுகமா ஏற்பாடு பண்றான் பாத்துங்க. ஆமா சித்தப்பு, எனக்கும் அப்படிதான் தோணுது. 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி. எதிர்கட்டிங்கா அப்படின்னா என்ன முருகன்? அது சார், மாமா, நைட்டு போதை அதிகமாகி காலையில தலை பாரமா இருந்தா காலையில கொஞ்சம் குடிக்கணும் மாமா. சரியா சொன்ன ஹாசினி. டேய் மாப்ள, என்னடா உன் பொண்டாட்டி எதிர்கட்டிங்க பத்தி எல்லாம் பேசுறா? எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து சரக்கு போடுவாளோ? உனக்கு இனிமே கவலை இல்லடா மாப்ள, 2 பேரும் ஜோடியா உட்கார்ந்து குடிக்கலாம். யோ மாமா, வாயை முட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. நானே செம கடுப்புல இருக்கேன். என்னது ஆத்தாளும் மௌனமா சேர்ந்து வாயை மூடிட்டு இருக்க சொல்றாங்க? வாயை மூடிட்டு சும்மா இருக்க நம்மளால முடியாதே. என்ன சொல்ற ஹாசினி? நைட் நான் எங்க குடிச்சேன்? எனக்கு போதை எப்போ அதிகமா போச்சு? என்ன நடிப்பு நடிக்கிறான்டா சாமி. சார், அப்ப நைட் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. என்ன நடந்தது ஹாசினி? இந்தாங்க, முதல்ல காஃபி குடிங்க. குடிங்க. நைட் என்ன நடந்துச்சுன்னா, எதுவுமே சுத்தமா ஞாபகம் இல்லையே. நல்லதுதான் மறக்க கூடாது, கெட்டதை மறக்கிறது நல்லதுதான். நீங்க கவலைப்படாம காஃபி குடிங்க சார். மாம்ச சாட்டையை தூக்குறானே, நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இது எப்படி இங்க வந்துச்சு? ஓகே, சார் சார் சார், என்ன சார் இதெல்லாம்? நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? கொடுங்க சார், நான் எடுத்துட்டு போறேன். இல்ல வேண்டாம். இதுல என்ன இருக்கு? அரவிந்த் என்னோட தம்பி, அப்புறம் அம்மா இருக்காங்க. அவங்களுக்காக நான் காஃபி கொண்டு போறதுல
எந்த தப்பும் இல்ல. இத நானே கொடுத்துட்றேன். நீங்க வேலை பாருங்க. ஐயோ சூர்யா, நீ என்னப்பா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? மா, அவன் தகுதிக்கு அதானமா செய்ய முடியும். செய்யட்ட விடுங்க. அரவிந்த், என்ன அரவிந்த் இது? அம்மா விடுங்கம்மா. என் தம்பி அரவிந்த்காக நான் செய்யறேன். பரவாயில்ல விடுங்கம்மா. அதுக்கு இல்லப்பா. சார், காஃபி. மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாப்ள. ஜாஸ்மின், சாரி ஜாஸ்மின். என்ன சாரி? ஒரு காஃபி எடுத்து ஒழுங்கா குடிக்க தெரியாதா உங்களுக்கு? நீ எல்லாம் யுஎஸ்க்கு போய் என்னதான் படிச்சியோ? ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்திருந்தா கூட இப்போதைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் துணி எடுத்துட்டு வந்து சீக்கிரமா கிளீன் பண்ணு. சரிங்க ஜாஸ்மின். சூர்யா இருப்பா, அம்மா கிளீன் பண்றேன்ப்பா, நீ இரு. பரவாயில்லமா, நானே தொடச்சு விட்டுறேன். என்ன சூர்யா இது? ஜாஸ்மின், இப்ப நாம பண்ண வேண்டியது வீட்டை விட்டு போன மாரியையும் சூர்யாவையும் நிம்மதியா வாழ விடக்கூடாது. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அவங்கள விரட்டி அடிக்கணும். தங்கறதுக்கு இடம் கூட இல்லாம சூர்யாவும் மாரியும் பிச்சைக்காரங்க மாதிரி ரோட்டோரமா பிளாட்ஃபார்ம்ல படுக்கணும். அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா நடக்கணுமே. நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். எப்படி ஆண்டி? என்ன பண்ண போறீங்க? சிஸ்டர், உங்க பிளான் தான் என்ன? என்னுடைய ஹெல்ப் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா? வேண்டாம்னா வேண்டாம். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க சித்தப்பா. சரி. இவரு ஒருத்தர். இப்போ யாருக்குமா ஃபோன் பண்றீங்க? சூர்யாவும் மாரியும் தங்கி இருக்கிற தேவி காலனில புவனான்னு ஒருத்தி இருக்கால, நம்ம ஆளு, அவளுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். தாரா மேடம் கால் பண்றாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சூர்யா சாரையும் மாரி மேடமே பத்தி தானே விசாரிக்கிறீங்க? பரவாயில்ல, ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? மேடம், இங்க எல்லாரும் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்கள எல்லாரும் அப்படிதான் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு தேவையான தட்டுமுட்டு சாமா, அப்புறம் அரிசி பருப்புன்னு சமைக்க தேவையான எல்லா பொருளையும் கொடுத்துட்டாங்க. அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்ப தூங்க போறாங்க மேடம். அப்போ ஒண்ணு பண்ணு, சூர்யா காத்து இல்லைன்னா தூங்க மாட்டான். நீ என்ன பண்ற யாருக்குமே தெரியாம அவங்க வீட்டோட கரண்ட கட் பண்ணிடு. கரண்ட கட் பண்றதா? நீங்க சொன்ன மாதிரியே நான் கரெக்டா கட் பண்ணிடுறேன். சரி. சிஸ்டர், கரெக்டா புடிக்கிறீங்களா? சூப்பர் சிஸ்டர், சூப்பர். சங்கர பாண்டி, போங்க எல்லாரும் போய் படுங்க. நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு போங்க. வாங்க சிஸ்டர், இருங்க. எதுக்கு எடுத்தாலும் திட்ட வேண்டியது.
மாறி, இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் மாறி. இனிமே நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். நீ கொடுத்த போட்டோல இருக்கிற ஆளி இவருதான். ஆனா இவருக்கும் அந்த கருப்பு உருவத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சார், எதுக்காக என் போட்டோவை கொடுத்து இவ்வளவு சிக்கல்ல மாட்டி விட்டீங்க? நல்ல வேலை, காலையில இவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கருப்புருவம் வந்ததுனால நான் தப்பிச்சேன். இல்லன்னா இவங்க என்ன நம்பியிருப்பாங்களா? கருப்பு உருவம் உனக்கு தெரியும்னு தப்பான போட்டோவை கொடுத்து என்னை ஏமாத்திருக்கல்ல? எதுக்காக என்னை ஏமாத்தின? ஏன் இப்படி பண்ண? நான் என் சொத்தை எல்லாம் உன் பேருக்கு எதுக்கு எழுதி கொடுத்தேன்னு தெரியுமா? எனக்கும் மாறிக்கும் உன்னால எந்த தொந்தரவும் வரக்கூடாது, நாங்க நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ உண்மையை மறைச்சு என்னை ஏமாத்தி இருக்க. ஏன் இப்படி பண்ண? வேண்டாம் மாப்ள. கருப்பு உருவத்தால மாறிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு, அப்புறம் நான் தம்பியும் பார்க்க மாட்டேன், போலீஸ்லயும் ஒப்படைக்க மாட்டேன். சூர்யா, மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அரவிந்த் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். நீங்க போங்க. ஏய் அரவிந்த், ஏன்டா அப்படி பண்ற? எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா? போடா அப்படி. உனக்கு எத்தனை தடவை நான் புத்திமதி சொல்றது? எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க நீ. சாரிமா, அன்னைக்கு ப்ரோ கேட்கும் போது ஏதோ பதட்டத்துல இருந்தேன், அதனாலதான் ஏதோ ஒரு போட்டோ அனுப்பி விட்டேன். சாரி ப்ரோ. சாரிப்பா சூர்யா. இவன் தான் ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டதா சொல்றானே. இல்லம்மா, அந்த கருப்பு உருவத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சூர்யா சொல்ற? என்னையும் மாறியும் கொலை பண்ண பார்த்த அந்த கருப்பு உருவம் வேற யாரும் இல்ல டாடி. உங்களுக்கும் கூட நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான். எனக்கு தெரிஞ்சவனா? யார் சூர்யா அவன்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வேலை பார்த்தானே சண்முகம், அவன் தான் டாடி அந்த கருப்பு உருவம். சூர்யா, இந்த ஆல்பமானு பாருப்பா. இதாமா. சண்முகம் போட்டோ இதுல இல்லையே. டாடி, உங்க ஃப்ரெண்டு மூலமா தானே சண்முகம் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தான்? ஆமா சூர்யா,
செங்கல்பட்டுல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு சாந்தகுமார் மூலமா தான் அவன் வேலைக்கு சேர்ந்தான். உங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சா சண்முகத்தை பத்தின டீடைல்ஸ் கிடைக்கும்ல? சரி சூர்யா, சாந்தகுமார் நம்பர் என் டைரியில இருக்கும். நான் இப்ப அதை தேடி எடுத்து உனக்கு மெசேஜ் பண்றேன், நீயே பேசு. ஓகே டாடி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஹலோ, நீ சொன்ன மாதிரியே சூர்யா வந்தான். என்ன சொல்லிட்டு போனா? பொண்ணு சூர்யாவுக்கு நல்ல அடையாளம் தெரிஞ்சு போச்சு. நீ தீ விபத்துல இறந்து போயிட்டன்னு அவனோட அப்பாவும் அத்தையும் சொல்லியும் கூட அவன் நம்பவே இல்ல. நான் பார்த்தது சண்முகத்தை தான். சண்முகம் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு கன்ஃபார்மா சொல்றான். நல்ல வேளை நீ இந்த வீட்டுல வேலை பார்த்த சண்முகங்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் தெரியும். மத்தபடி நீதான் என் வீட்டுக்காரன், நான் உன் மனைவிங்கிற ரிலேஷன்ஷிப் எதுவுமே அவனுக்கு தெரியாது. நீயும் நம்ம குழந்தைங்க அரவிந்த், தினேஷ், பிரியா எல்லாரும் சந்தோஷமா வசதியா வாழணும் தானே நான் இத்தனை வருஷமா தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் அதுக்கு எந்த ஆபத்தும் வரல, இனிமேலும் வரக்கூடாது. சூர்யாவுக்கு நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறமா என்னால இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது. கவலைப்படாத தாரா. மாரி, தண்ணி வந்திருக்கு. ஹஸ்பண்ட் சார், என்ன பண்றீங்க? தண்ணி லாரி வந்திருக்கு, நான் போய் தண்ணி பிடிச்சு வந்துடுறேன். நீங்க ஒண்ணும் தண்ணி பிடிக்க வேண்டாம், இருங்க நான் போய் பிடிச்சிட்டு வரேன். கொடுங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் பிடிப்பேன், நான் தான் தூக்கிட்டு வருவேன். ஹஸ்பண்ட் சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு செஞ்சு பழக்கமே இல்லல, எதுக்காக கஷ்டப்படுறீங்க? பேசாம வீட்லயே இருங்க ஹஸ்பண்ட் சார், நானே போய் பிடிச்சிட்டு வரேன். மாரி, நான் இப்ப தேவி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி சூர்யா இல்ல, நான் மாரியோட கணவன் சூர்யா. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் ஏன் இவ்வளவு நாள் பண்ணாம இருந்தேன்னு வருத்தமா இருக்கு மாரி. இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, சொல்ல போனா இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், 2 கையில தண்ணி கூட தூக்கிட்டு வருது ஒரு எக்ஸசைஸ், உடம்பு ஃபிட்டா இருக்கும். அதனால நானே போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். முன்னாடி எல்லாம் நீங்க அதிகமா பேசவே மாட்டீங்க, இப்பெல்லாம் நல்லாவே பேசுறீங்க ஹஸ்பண்ட் சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் தான் போவேன். கொடுங்க ஹஸ்பண்ட் சார். மாரி 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 மாரி, நில்லு 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 நில்லு. சரி, தண்ணி வேணா நீ புடி, ஆனா கொடுத்து நான் தான் தூக்கிட்டு வருவேன். மாரியும் சூர்யாவும் வராங்க. சூர்யாவோட நிலைமைய பாத்தியா அரவிந்த்? கார்ப்பரேஷன் தண்ணி லாரியில தண்ணி பிடிக்கணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? இவங்க தலையெழுத்து கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாவத்துக்கு இந்த காலனில எத்தனை பேரோட தலையெழுத்து முடிய போகுதுன்னே தெரியல. வாங்க. அம்மா, நீங்க என்னமா அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க முதல்ல வந்து தண்ணி பிடிச்சுக்கோங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நான் மத்தவங்க மாதிரி வரிசையிலேயே நின்னு புடிச்சுக்கிறேன். என்னம்மா நீ? உன்னை பார்த்தா தேவி அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குது. நீ போய் வரிசையில நிக்கலாமா? வந்து புடிமா, வாமா. இல்ல பரவாயில்ல, நீங்க புடிங்க. வந்து புடிங்கம்மா. பரவாயில்ல, வாங்கம்மா, நிறைய இடம் போகணும். சரி சரி, நான் போறேன். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கு ஒரு வழி இருக்கு.
என்ன வழிமா? வீட்ல படிகார கல் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோமா. அந்த கந்திருஷ்டிக்கு கருப்பு கயிறுல வாசல்ல கட்டி தொங்க விடுவோமே அந்த கல்லு தானமா? ஆமா ஆமா அதே கல்லுதான். கொஞ்சம் எல்லாரும் போய் அவங்க வீட்ல இருக்கிற படிகார கல்ல எடுத்துட்டு வாங்க. ஆமாங்க, எடுத்துட்டு வரலாம். அக்கா அப்படியே ஒரு வேஷ்டி துண்டு கயிறு எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. மா, யாராரு வீட்ல படிகார கல்லு தொங்குதோ எடுத்துட்டு வாங்கம்மா. சரிங்கக்கா. வாங்கம்மா. அத கீழே ஊத்திடுறேன். தள்ளுங்க. இப்ப மாறி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன மாதிரி இதெல்லாம்? படிகார கல்ல எல்லாம் வேஷ்டியில மூட்டையா கட்டி லாரி தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு வச்சிருந்தா கலங்களா இருக்கிற தண்ணி சுத்தமாயிடும் ஹஸ்பண்ட் சார். தண்ணியில கலந்திருக்கிற அழுக்க எல்லாம் படிகாரம் சுத்தம் பண்ணிரும். விஷம் கலந்திருந்தா கூட அத முறிச்சிரும் ஹஸ்பண்ட் சார். தண்ணியை சுத்தப்படுத்த இப்படி ஒரு டெக்னிக் இருக்கா? அக்கா அந்த வேஷ்டி துண்டை கொடுங்க. எல்லாரும் வைங்க. இந்தாங்க, இத டேங்குக்குள்ள போடுங்க. திருப்பி எடுக்கிற மாதிரி போடுங்க. சரிங்கம்மா. இந்தாங்க. மேடம், படிகாரக்கல்ல டேங்க்குள்ள போட்ட மேடம். கொஞ்ச நேரம் இருங்க. சரிங்க மேடம். சரி மாறி. மாறி பாத்து மெல்ல. மா, நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டீங்கம்மா. மாறி வயித்துல நீங்க வந்து பொறுக்க போறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தேவி அம்மா, சந்தோஷத்துல எனக்கு வார்த்தைகளே வரலம்மா. நீங்க நல்லபடியா இந்த உலகத்துல வந்து பொறுக்கணும். அந்த நாளுக்காக தான்மா நான் காத்துட்டு இருக்கேன். மாறி, இந்த நல்ல விஷயத்த உடனே தாராமா கிட்ட சொல்லணும். அத்தை, என்னத்த சூர்யா மாமா இன்னும் கால் பண்ணுங்க? அது ஒண்ணு இல்லம்மா, மாறி செத்து போன துக்கத்தை தாங்க முடியாம அப்படியே வருத்தத்துல உட்கார்ந்து இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுதுகிட்டே போன் பண்ணுவா, நீ பாரு. அவன்தான் அழுதுகிட்டே மாறி விஷம் கலந்த தண்ணிய குடிச்சதுனால மாறி செத்துட்டாமா அப்படின்னு சொல்ல போறா பாரு. இரு, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், போடியும் கேட்டு ரசிச்சுக்கோ. ஹலோ சூர்யா, எப்படி பாருங்க? என்னப்பா சூர்யா, உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. எனக்கு பேச்சே வரலமா. அழுகழுகியா வருதுமா. என்னது, அழுகழுகியா வருதா? என்னப்பா ஆச்சு சூர்யா? உனக்கு நான் இருக்கேன்ப்பா சூர்யா. நீ எதுக்குமே அழக்கூடாது. ஆமா, என்ன நடந்தது? நீ எதுக்குப்பா அழற? நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சுமா. அதனாலதான்
சந்தோஷத்துல பேச்சே வரலமா, அழுகதான் வருது. சந்தோஷமா? என்ன சொல்ற சூர்யா? நீ என்ன எதிர்பார்த்த? என்ன நடந்தது? அம்மா, இன்னைக்கு மாறி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மாறி கன்சீவா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கம்மா. நீங்க பாட்டி ஆக போறீங்கம்மா. நானும் மாறியும் அப்பா அம்மா ஆக போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தேவி அம்மா சொன்ன மாதிரியே எங்களுக்கு மகளா வந்து பிறக்க போறாங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சுஜாதா, பார்வதிக்கும் கொடுத்துட்டு நீ எடுத்துக்க. அனி, உங்க குரலை இவ்வளவு சந்தோஷமா கேட்டு எத்தனை நாளாச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஆமா, எதுக்காக ஸ்வீட்? சாப்பிடுங்க சொல்றேன். ஹாசினி, நீ ஸ்வீட் எடுத்துக்க. மாமா, எதுக்கு இப்போ ஸ்வீட் குடுக்குறீங்க? முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க சொல்றேன். சரி. நமக்கு ஸ்வீட் வருது. தாரா, ஆக்சுவலா உனக்கு தான் முதல் ஸ்வீட் கொடுத்திருக்கணும். இந்தா எடுத்துக்க. எடுத்துக்கன்னு சொல்றேன்ல. சிஸ்டருக்கு அப்புறம் நமக்கு தான். இந்தாமா ஸ்ரீஜா, நீ எடுத்துக்க. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, எடுத்துக்கன்னு சொல்றேன்ல. மாம்சா சொல்லுதுல, எடுத்துக்க. சங்கரபாண்டி, எதுக்கு இப்போ ஸ்வீட்? அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க. சொல்றேன் ஹாசினி, சொல்றேன். நான் தாத்தா ஆக போறேன். ஹாசினி, நீ சித்தி ஆக போற. பார்வதி, சுஜாதா, நீங்க பாட்டியாக போறீங்க. சிஸ்டர், என்னன்னா சொல்றீங்க? சூர்யா போன் பண்ணாமா, மாறி கன்சீவ் ஆயிருக்காளா. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா. அண்ணே, அண்ணே, ஐயோ, தேவி சொன்ன மாதிரியே மாறி வயித்துல வந்து பிறக்க போறா. சூர்யா மாரிய கொட்டி இப்ப இங்க வரப்போறான். மாமா, இங்க எல்லாரையும் விட நீங்க தான் ஸ்வீட் சாப்பிடணும். நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். ஆஹா, லட்டு பூந்தி ஆயிட்டு இருக்கு. லட்டு போச்சு. உங்க அக்கா திரும்பி வரப்போறாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே அத்தை? சந்தோஷம்தான். எனக்கும் சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மாறி சூர்யாவுக்கு மகளா பிறந்து என் கையால உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன கொன்னதுக்கும் என் மருமக மாறிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். அப்படி நடக்கல, என் பேரு தேவி இல்ல. என்ன ஆச்சு அத்தை? ஸ்வீட் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு ஹஸ்பண்ட் சார் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு.
பாருங்க. அப்புறம் சூர்யா, நீயும் மாரியும் இங்கேயே இருந்துருங்க, எங்கேயும் போக வேண்டாம். கரெக்ட் தான் மாமா. நானே சொல்லணும்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க எல்லாரும் மாறி மேல வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது. அந்த வீட்டுக்கு போன நேரம் மாறி கர்ப்பமா இருக்கா. அதனால நாங்க அந்த வீட்லயே இருக்கோம். நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நேரத்துல என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கணும் சூர்யா. அதுக்கு நீங்க இங்க இருந்தாதான் சரியா இருக்கும். ஐயோ மாமா, ஹஸ்பண்ட் சார் என்ன எந்த வேலையும் செய்ய விடுறதே இல்ல. இன்னும் சொல்ல போனா என்ன நடக்க கூட விட மாட்டேங்கிறாரு. ஓ,